ஒரு கோட்டு ஒண்ணு படிச்சேங்க. "உனக்கு பிடிக்காத இடத்திற்கும், உன்னை பிடிக்காத இடத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்க துணிந்து விட்டாலே, உன் வாழ்க்கை நிம்மதியாகவும், அழகாகவும் மாறிவிடும்னு ஒரு கோட். இது நம்ம சரியா இருக்கலாம். ஒரு பக்கம் பார்த்தா சரியா இருக்கிற மாரி தோணும். நம்மள பிடிக்கல, நமக்கு அங்க பிடிக்கல. அப்புறம் எதுக்கு நம்ம அங்க அப்படின்னு தோணும். பெரிய துரோகமா இருந்தா நம்ம யார்ட்டயும் பேச போறதில்ல. அந்த பக்கம் திரும்பி பார்க்க போறதில்ல. பெரிய முதுகுல குத்திருந்தாங்கன்னா நம்ம பார்க்க போறதில்ல. ஆனா பல குடும்ப சண்டைகள் பார்த்தோம்னா, உப்பு சப்பு இல்லாத ஈகோ பிரச்சனையா தான் இருக்கும். அப்படி வட்டுற சண்டைகள்லாம் பிரிஞ்சுருவாங்க பலர். ஒண்ணுமே இருக்காது. பிரச்சனையே இருக்காது. ஈகோ பிரச்சனையா இருக்கும். என்னைய கூப்பிடல, வைக்கல இந்த மாரி இதனால பல வருடங்களாக பேசாமல் போன குடும்பங்கள் நெறைய இருக்கு. அப்படிப்பட்ட சமயங்கள்ல அவங்க ஏதோ ஒரு உதவி தேவைப்படுது. நம்ம தேவைப்படும். உலகத்துல நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மளோட உதவி யாருக்கோ எப்பயோ தேவைப்படும். அவங்கள அவங்ககிட்ட இருந்து நமக்கு சில உதவிகள் தேவைப்படும் தான். ஆனா ஒருத்தர்ட்ட போய் ஒரு உதவி ஒரு 20 வருஷம் முன்னாடி கொஞ்சம் பழக்கம் இருந்தது. அப்புறம் டச்லாம் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு உதவின்னு போனேன் நானு. ரெஸ்பாண்டே பண்ணல எனக்கு. பார்க்கலாம் நான் எனக்கு தெரியல சொல்றேன் அப்படின்னு ஒரு மழுப்பல். ஏன்னா சொல்ல விருப்பம் இல்ல நமக்கு. உதவி கிடைக்கும் தகவல் தான். பொருளாதார ரீதியா, உடல் ரீதியா எதுவுமே கிடையாது. ஒரு தகவல் அவ்வளவுதான். ஒரு ஷேரிங் இன்ஃபர்மேஷன். சொல்லல எனக்கு. எனக்கு மன வருத்தத்த குடுத்துச்சு எனக்கு. அந்த விஷயம் எனக்கு. அப்படி எனக்கு ஒரு ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, என்கிட்ட தொடர்புலே இல்லாதவங்க. ரத்த உறவு தான். ஏதோ ஒரு காரணங்களால இந்த மாரி ஈகோ பிரச்சனை வச்சுக்கங்களேன். பெருசாலாம் ஒண்ணும் இருக்காது. 40 வருஷத்துக்கு முன்னாடி தொடர்புல இல்லாது. இவங்க அந்த குடும்பத்துக்கு வந்த மருமக தான். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. 20, 25 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க என்னைய பார்த்ததில்ல, பழகுனது இல்ல. ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு ஹெல்த் ரீதியான இன்ஃபர்மேஷன். ஒரு பெரிய வியாதி அந்த குடும்பத்துல ஒருத்தவங்களுக்கு. இத எப்படி டீல் பண்றது? எங்க பார்க்கறது? என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்குறது? எவ்வளவு செலவாகும்? என்ன மாரி இது பண்றதுன்னு, இத நான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியுன்றதுனால எனக்கு அவங்க வச்சிருந்த சிடி ரிப்போர்ட் அது இதுன்னு எல்லாம் அனுப்பி எனக்கு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொல்லாம இருக்க முடியுமாங்க? நம்ம சொல்லித்தான் ஆகணும். இந்த மாரி விஷயங்கள அத விட பெரிய விஷயம் எதுவும் கிடையாது. இந்த மாரி சமயங்கள்ல நம்ம சொல்லும்போது நமக்கு ஒரு சந்தோஷம், திருப்தி. அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நம்ம குடுத்தோம்ல. அது அது ஒரு பெரிய ஹாப்பினஸ், நிம்மதிய குடுக்குங்க. அவங்க பேசுறாங்க, பேசல அதெல்லாம் 2வது விஷயம். நம்ம கிட்ட ஒரு தகவல் இருக்குன்னு அவங்க கேட்கறாங்கல்ல. எப்படியோ என் நம்பர அப்படி எங்கிருந்தோ வாங்கி அவங்க என்னைய கூப்பிடுறாங்க. அந்த விஷயத்துக்காண்டி அந்த வாரம் ஃபுல்லா ஒரு 5, 6 தடவ ஃபோன் பண்ணாங்க. நானும் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாம், எல்லா இன்ஃபர்மேஷனும் குடுத்துட்டேன். இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க. இத செய்ய. இது சரியா இருக்கும், சரியா இருக்கும். சொல்லி அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் குடுத்துட்டு, எனக்கு ஒரு பெரிய திருப்தி. அது நம்ம கட்டாயம் செய்யணுங்க. அந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு குடுத்த வேலையே அதுதான். அந்த இயற்கை. நம்மகிட்ட இருக்கிற விஷயத்த தகவல தான் நம்ம ஒண்ணும் சொல்லப் போறோம். போய் ஒண்ணும் ஓடி உழைச்சு அவங்க செய்ய பொருளா, பொருளாதார ரீதியா செய்ய பொருளா, கட்டி பிடிச்சவங்க ஒண்ணும் நம்ம ஒண்ணும் அவங்க கூட உறவு பெருசா கொண்டாட போறது கிடையாது. ஆனா, அந்த இன்ஃபர்மேஷன் அத குடுக்கும்போது அது ஒரு திருப்தி, சந்தோஷம். செஞ்சு பாருங்க. அது உங்களுக்கு மன நிம்மதி, மன அமைதியை குடுக்கும். நல்ல சிந்தனைகள் விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். அன்புடன் நம்பினார்.